தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. 2014-17 தீர்ப்பையும் 1996 தீர்ப்பையும் வேண்டும் என்றே திரித்து, அதுக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தம் இல்லை, வேண்டும் என்றே திரித்து, இதுல ஹிந்து பெட்டிஷனர் யாரும் மலை உச்சியினுடைய தர்கா இந்துக்களுக்கு சொந்தம் என்று கேட்கவில்லை. தட் இஸ் a settled issue. அது 1920 செட்டில் ஆயிருச்சு. மலையினுடைய உச்சி தர்கா என்பது இஸ்லாமியர்களுக்கு சொந்தம். நெல்லித்தோப்பு இந்துக்களுக்கு சொந்தம் என்று எங்கேயும் கேட்கல, அதையும் செட்டில்ட் இஷ்யூ. அது இஸ்லாமியர்களுக்கு சொந்தம். மேலே ஏற படிக்கட்டு இந்துக்களுக்கு சொந்தம் என்று கேட்கவில்லை, அதுவும் சொந்தம். ஆனா மலை உச்சியில் இல்லாம கீழே இருக்கக்கூடிய தீபத்தூணுல நாங்க கார்த்திகை தீபத்தன்று இதை ஏற்ற வேண்டும் என்று ஏத்த போறவங்களை 2 நாட்களாக அலக்கழிச்சு மதுரை மாநகரத்தையே அல்லோலப்படுத்தி அவ்வளவு காவல்துறையை அனுப்பி மக்களுடைய இயல்பு வாழ்க்கையெல்லாம் கேள்விக்குறிக்காக்கிவிட்டு முதலமைச்சர் அன்னைக்கு காலையில் ட்வீட் போடுறார். மதுரைக்கு என்ன தேவை? வளர்ச்சி அரசியலா ஆர் டேஷ் அரசியலா? நான் கேட்கின்றேன், இது ஒரு முதலமைச்சர் போடுற ட்வீட்டா? இது யாரோ சின்ன பசங்க போட்டா ஏத்துக்கலாம். மதுரைக்கு என்ன அரசியல் தேவை? வளர்ச்சி அரசியலா ஆர் டேஷ் அரசியலா? அந்த டேஷ்ங்கிறது என்ன? முதலமைச்சர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல ஒரு டேஷ் என்கின்ற வார்த்தையை கேள்விக்குறியாக்கி விட்டுருக்கார். டேஷ்னா என்ன? முதலமைச்சர் தானே சொல்லணும். fill in the blanks. நீங்கள் நானும் என்ன வேணாலும். இது முதலமைச்சருடைய ட்வீட். எந்த அளவுக்கு சிறுபிள்ளைத்தனமாக இவ்வளவு பிரச்சனையை செய்துவிட்டு முதலமைச்சர் அவர்கள் இதை போடுறாங்கன்னா, உண்மையாலுமே இந்த முதலமைச்சர் அனைவருக்குமான முதலமைச்சரா? இந்துக்களுக்கான முதலமைச்சரா? இஸ்லாமியர்களுக்கான முதலமைச்சரா? கிறிஸ்தவர்களுக்கான முதலமைச்சரா? ஒரு நீதி நிலைப்பாடு ஒரு சட்டமன்றத்தில் ஒரு நீதிமன்றத்தில் சொல்லும் பொழுது முதல் கடமையாக செய்ய வேண்டிய பொறுப்பு சீஃப் மினிஸ்டருக்கு இருக்கு. அதையும் பின்பற்றல. சிஎஸ்எஃப் தமிழ்நாட்டில் அனுப்ப வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இது சம்பந்தமாக நேற்று தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சார்பாக நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களுக்கு சம்பந்தமாக பிரீஃப் பண்ணியிருக்கிறோம். என்ன நடக்குது, என்ன பிரச்சனை இங்க இருக்கு, இவங்க எந்த அளவுக்கு தவறான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு நீதிமன்ற அவமதிப்பில் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க. சிஎஸ்எஃப் அன்னைக்கு ஒருவேளை நான் போறேன்னு சொல்லியிருந்தா மாநில அரசனுடைய காவல்துறைக்கும் சிஎஸ்எஃப்க்கும் கைகலப்பு வந்து இந்திய அளவில் மிகப்பெரிய தலைகுடிவாக நம்ம மாநிலத்துக்கு ஏற்பட்டிருக்கும். அவங்க பின்னாடி போயிட்டாங்க. சரி, 144 இருக்கா, நாங்கள் மதிக்கிறோம், பின்னாடி போயிட்டாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னைக்கு நீதியரசர் சொல்லியிருக்காங்க அந்த 144 ஃப்ராடு. இவ்வளவு தவறுகளை செய்ய விட்டு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்க, அபிஷேக் மனு சிங்கிவி அவங்க, விகாஸ் சேகல் அவங்க, இங்க ஒருத்தருக்கு ஃபீஸ் என்னங்க? 20 லட்சம், 30 லட்சம், 40 லட்சம் சிட்டிங் ஃபீ. இன்னைக்கு மதுரை அமர்வு நீதிமன்றத்திற்கு ஒரு பெரிய சீனியர் சுப்ரீம் கோர்ட் லாயர் வந்திருக்கிறாங்க. அங்க அபிஷேக் மனு சிங்கிவி இவ்வளவு கேலி கூத்தாக்கி விட்டு மறுபடியும் உச்ச நீதிமன்றத்துக்கு போவோம், மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். அதனால்தான் இதை பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் அனைவரும் வன்மையாக கண்டிக்கின்றோம். எங்களுடைய மாநில தலைவரிலிருந்து ஆரம்பித்து கட்சியினுடைய கடைக்கோடி தொண்டன் வரை திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் ஏற்றக்கூடிய தீபத்திற்காக உயிரை கொடுத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவரிலிருந்து தொண்டர் வரை நாங்கள் நிற்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு மதுரை அமர்வு நீதிமன்றத்தில் திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் இந்த கேஸை செவ்வாய்க்கிழமைக்கு தள்ளி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு மறுபடியும் கண்டெம்ட்டுக்கு கண்டெம்ட், அதுக்கு ஒரு கண்டெம்ட். இது இந்தியாவில் எங்கேயும் பார்க்க மாட்டோம். கொடுத்த தீர்ப்புக்கு ஒரு கண்டெம்ட், அந்த தீர்ப்பை சரியா ஃபாலோ பண்ணி ஒரு கண்டெம்ட், அதுக்கு 4ஆம் தேதி ஒரு கண்டெம்ட். ஸோ கண்டெம்ட் இன்னைக்கு வந்திருக்கு. அது 2ஆம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதை கையில் எடுக்கிறாங்க. அதனால் அதையும் நாங்கள் கவனிக்கின்றோம். உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் தலைமை நீதிபதி சிஜேஐ அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, இது அவசரமாக எடுக்க வேண்டிய வழக்கு கிடையாது, அவசரமான இன்னைக்கு நம்பர் போட்டு எடுக்க மாட்டேன், நீங்க ரெஜிஸ்ட்ரியில கொடுங்க, வழக்கமா வர்றப்ப வரட்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதனால் அதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது இங்க நீதிமன்றத்தில். ஆனா தரையில மக்களாட்சி என்று சொல்லக்கூடிய ஜனநாயகத்தில் முதலமைச்சர் அதை கேள்விக்குறியாக்கி இவ்வளவு பேர்த்துக்கு பிரச்சனை உருவாக்கி லாட்டி சார்ஜ் மண்டை உடைந்து மாநிலத்தினுடைய இளைஞரணி தலைவர் தம்பி எஸ்ஜி சூர்யாவிலிருந்து நிறைய மதுரை மாநகர் மாவட்டத்தினுடைய தலைவர் எல்லாருக்குமே பல இடத்துல காயம்பட்டிருக்கின்றார்கள். எதற்கு இவ்வளவு அநியாயம் பண்றாங்க கேட்டா எங்களுக்கு மதவாத சக்தி என்கின்ற பெயர். அதனால் தமிழிசை அக்கா எல்லாமே இங்க இருக்கிறாங்க. இதை விவரமாக உங்களுக்கு சொல்லணும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தும் சொல்லணும். 1920 96, 2014, 17, 2025 தீர்ப்பு, இது வந்திருக்கக்கூடிய அனைத்தும் சாமானிய மனிதன், நீங்க இந்துவாருங்க, இஸ்லாமியராங்க, கிறிஸ்தவராங்க, சாமானிய மனிதன் இதை உத்து பார்த்தாங்கன்னா அவர்களுக்கு நியாயம் புரியும். யாருக்கும் எதிரானவங்க கிடையாது.
தர்கால இஸ்லாமியர் போய் வழிபடட்டும், அப்பே இல்லை. நெல்லித்தோப்புக்கு அவங்க போட்டும், படியை பயன்படுத்தி மேலே ஏறட்டும், யாரும் அவர்களை தடுக்கவில்லை. இந்துக்கள் கேட்பது கோவிலினுடைய எல்லை பகுதிக்குள்ள, கோவிலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் நாங்கள் கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஒரே ஒரு நாள் ஏத்துறோம்.